நாடாளுமன்றத்தில் நேற்று திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தை அதிரவிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி அவர்கள் அனல் கக்கி இருக்கிறார். ஆடி போயிட்டார் அமித்ஷா. அதே மாதிரி திரு ராசா அவர்கள் அவர் எழுப்பிய ஒற்றை கேள்வி, ஒரே ஒரு வார்த்தை அதிர்ந்து போய் நாடாளுமன்றம் அதிர்ந்து போய் நின்றது. சபாநாயகர் ராசா மைக்கே ஆஃப் பண்ணிட்டார். அதன் பிறகு ராசா அவர்கள் வெளியில வந்து பிரஸ் மீட் கொடுத்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று திமுகவினுடைய 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மரியாதைக்குரிய திருமிகு கனிமொழி அவர்களும் மரியாதைக்குரிய திரு ராசா அவர்களும் நேற்று நாடாளுமன்றத்தில் ஏன் அவ்வளவு கர்ஜிக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது, என்ன பிரச்சனை, ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தையும் அதிர செய்யக்கூடிய அளவிற்கு நேற்று நாடாளுமன்றத்தில் நடந்தது என்ன என்பதை பற்றி இன்று நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம், பேச இருக்கின்றோம். வீடியோவிற்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வி வச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு நாம இன்னைக்கு இந்த வீடியோவுக்குள் செல்வதற்கு முன்பாக ஒரு சின்ன கிளிப்பிங்கா நாடாளுமன்றத்தில் நேற்று திருமிகு கனிமொழி சகோதரி அவர்கள் ஆற்றிய அந்த உரை, அதே போல அண்ணன் ராசா அவர்கள் இருவரும் பேசிய இல்ல, அப்படியே போர்க்களமா அப்படி இருந்துச்சு அந்த உரை. அதனுடைய ஒரு சிறு பகுதியை நீங்க பாருங்க, அதன் பிறகு நான் பேசுறேன். Why partition took place? One person, Savarkar, one song, Vande Mataram. I will demonstrate. No, I will demonstrate. Now. Why are you dividing this country? You are calling anybody who opposes you as anti-national. This government is anti-national. பாத்துட்டீங்களா? நாடாளுமன்றத்துல வந்தே மாதரம் பாடலை தேசிய பாடலான தேசிய கீதம் இருக்கு இல்லையா, நம்முடைய தேசிய கீதம் ஜனகன மனகதி, அது உங்களுக்கு தெரியும், ரவீந்திரநாத் தாகூர் எழுதியது. அது போல தேச பாடல் என்று வந்தே மாதரத்தை சட்ட ரீதியாக அதை கட்டாயமாக்கும் மசோதா நேற்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. இதுவரைக்கும் அது சட்ட ரீதியாக கட்டாயமாக்கப்பட்ட ஒரு பாடல் அல்ல. சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போன போது கூட சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, இல்ல நீங்க வந்தே மாதரம் பாடல் படிக்கின்ற பொழுது அதை பாடவில்லை என்றாலோ அல்லது அதற்கு எழுந்து நிற்கவில்லை என்றாலோ அதெல்லாம் குற்றத்திற்குரிய தண்டனை கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருந்துச்சு. இதை மாற்றி வந்தே மாதரம் கட்டாயம் பாடப்பட வேண்டும், வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பது என்பதும் கூட தேச விரோத செயல் என்பதை சொல்லக்கூடிய விதத்துல ஒரு மசோதாவை நேற்று நாடாளுமன்றத்தில் பாஜக அரசு தாக்கல் செய்கிறது. இதற்குத்தான் நேற்று திமுக கடும் எதிர்வினையை ஆற்றி இருக்கிறது. ஏன் சார் வந்தே மாதரம் பாடல என்ன சார் பிரச்சனை, தேச பாடல என்ன சிக்கல், ஏன் திமுக இதை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே இது குறித்து புதிய முறையில் பேசும்போது பேசியிருந்தேன். அதை சில நண்பர்கள் பார்த்திருக்க கூடும். இது இன்று நேற்றைய பிரச்சனை இல்லை, இது அரை நூற்றாண்டு காலத்திற்கும் மேற்பட்ட, இன்னும் சொல்ல போனா நூற்றாண்டு கால பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லணும். இதை இந்த வந்தே மாதரம் பாடல் என்பது இப்ப உங்களுக்கு தெரியும், தேசிய கீதத்தை எழுதியது ரவீந்திரநாத் தாகூர். வந்தே மாதரம் பாடல் எங்கு இடம்பெற்ற பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவல்ல இடம்பெற்ற ஒரு பாடல். அந்த நாவல்ல ஒரு காட்சி வருகிறது. அந்த காட்சி என்னன்னா, அந்த நாவலினுடைய கதாநாயகன் பெயர் மகேந்திரன். இந்த மகேந்திரனும் சன்னியாசி தலைவர் பவானந்தரும் இரவு நேரத்தில் அப்படியே பயணப்படுகின்ற பொழுது பவானந்தர் இந்த பாடலை பாடுவதாக இந்த பாடல் வருகிறது. அதுல அவர் என்ன சொல்றாரு, இந்த நாட்டினுடைய நம்ம தேசத்தினுடைய அழகை அவர் என்ன செய்யறாரு, வர்ணிக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, இந்த நாட்டை இந்த 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 நில ஒளியில் மிளிரும் வயல்கள் இல்லையா, கனிம வளங்கள், நதிகள், இதையெல்லாம் நான் என் தாய் நாடே, என் தாயே, உன்னை நான் வணங்குகிறேன் என்று அந்த பாடல் தொடங்குகிறது. இதுல என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் 2 பேராவுல பிரச்சனை இல்லை. 3வது பேரால 4வது பேரால வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலைமகளாகவும் அலைமகளாகவும் துர்காதேவியாகவும் என்று நாம், அதாவது இந்துக்கள் வழிபடக்கூடிய தெய்வங்களினுடைய பெயர்களை பட்டியலிட்டு இந்த தெய்வங்களாக நான் உன்னை வழிபடுகிறேன் அப்படின்னு அந்த நாவல்ல வருது, அந்த பாடல்ல வருது. இது ஒன்று. இன்னொன்று, இந்த நாவல் இயற்றப்பட்ட காலகட்டம், இந்த நாவல் உருவாக்கப்பட்ட காலகட்டத்துல இவங்க யாரை எதிர்த்து சண்டை செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாமிய மன்னர்கள். அப்ப இஸ்லாமியர்களுக்கு எதிரான படையெடுப்புகள் அல்லது இஸ்லாமியர்களிடமிருந்து நம்முடைய தேசத்தை, ஹிந்து தேசம் அப்படின்னா அதுல பல இடங்கள்ல வருது, ஹிந்து தேசத்தை மீட்பதற்கு, இதை ஹிந்து தேசமாக நாம் மீண்டும் மாற்றுவதற்கு, ஹிந்துக்களினுடைய தேசமாக ஒருங்கிணைப்பதற்கு நாம சண்டை செய்யணும், போர் செய்யணும்
அப்படின்லாம் அதுல பாடல்ல அந்த நாவல்ல நிறைய இடத்துல வருது. இதுல ஆனந்தமன நாவல்ல நிறைய இடத்துல வருது. அப்ப இது ஒரு சர்ச்சையாச்சு. இந்த பாடலை ஒன்றுபட்ட இந்தியாவிற்குள், ஒற்றுமையை விரும்பக்கூடிய இந்தியாவிற்குள் ஒரு மதத்தை விமர்சிக்கக்கூடிய ஒரு நாவலில் இருந்து உருவான ஒரு பாடல். அப்புறம் இஸ்லாமியருடைய நம்பிக்கை அப்படிங்கிறது, அவங்க நபிகள் நாயகத்தை கூட வழிபட மாட்டாங்க, இறைவனாக வழிபட மாட்டார்கள். அவரும் கூட ஒரு தூதர் தான் அவர்களை பொறுத்த அளவில் ஒரே இறைவன், ஏக இறைவன் அல்லாஹ் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. அப்ப அல்லாவை தவிர வேறு யாரையேனும் வணங்குவது இல்லை அப்படிங்கிறது ஹராம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதை தாண்டி இதை வந்து ஷிர்க் என்று சொல்கிறார்கள், இணை வைத்தல் அப்படின்னு. இடையில கூட ஷிர்க் ஒழிப்பு மாநாடெல்லாம் அவங்க நடத்தினாங்க. அதனாலதான் நீங்க தமிழ்நாட்டுல கூட முன்னாடிதான் தர்கா வழிபாடு நிறைய இருக்கும். இப்பெல்லாம் தர்கா வழிபாடை ஏன் அவங்க வந்து குறைக்கிறாங்க அப்படின்னா, தர்கா வழிபாடு செய்யக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. அதுக்குள்ள வர்றாங்க. இது ஒரு பிரிவு இஸ்லாமியர்கள் வைங்க. இப்ப இஸ்லாமியர்களை பொறுத்தவரை வேறு எந்த மத கடவுளையும் மட்டுமல்ல, அவர்கள் மதத்திலேயே இறைவனுக்கு நிகராக வேற யாரையும் இணை வைக்க கூடாதுங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. இப்ப இந்த பாடல் முழுமையான பாடலாக பாடப்பட வேண்டும் என்று பாஜக சொல்லுகிறது. இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. நாடாளுமன்றத்தில் நேற்று என்ன பிரச்சனை அப்படின்னா, சகோதரி கனிமொழி அவர்கள் பேசணும், நீங்க கேட்டிருப்பீங்க. அவங்க சொல்றாங்க, இது போல் ஒரு மசோதாவை தாக்கல் செய்கின்ற பொழுது விவாதித்து முடிவெடுக்கணும், தமிழ்நாட்டின் குரலை நீங்க மதிக்கணும், நீங்க கேட்க கூட தயாரா இல்ல, எதிர்த்து பேசுபவர்கள் எல்லாம் நீங்கள் தேச விரோதிகள் என்று சொல்லுகிறீர்கள், ஆன்டி நேஷனல்ஸ் என்று சொல்லுகிறீர்கள், உங்கள் கட்சி தான் தேச விரோத கட்சி என்று நேற்று நாடாளுமன்றத்தில் பகிரங்கமா சொல்றாங்க. யுவர் பார்ட்டி, உங்களுடைய கட்சி, ஏன்னா நீங்க தேசத்தை பிளவுபடுத்த நினைக்கிறீர்கள் என்று கனிமொழி அவர்கள் நேற்று நாடாளுமன்றத்தில் கொந்தளிக்கிறாங்க. இதை ஒருபோதும் திமுக ஏற்றுக்கொள்ளாது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பாவன் அக்கா கனிமொழி அவர்களையும் அண்ணன் ஆராசா அவர்களையும் நேற்று அங்கே கட்சித்ததை நினைக்கும் போது, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு ஆனந்தமன நாவலை படிச்சு அண்ணன் ஆராசா அரசியல் நிர்ணய சபையெல்லாம் படிச்சுட்டு போய் பேசுறாரு. அரசியல் நிர்ணய சபையில் ராஜேந்திர பிரசாத் என்ன சொன்னார் தெரியுமா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பண்டிதர் ஜவஹர்லால் நேரு, சபாநாயகர் அவர்களே அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அண்ணே நீங்க உங்களுக்கு ஆள் தோட்ட பூபதிக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? அவ்வளவுதான் மேட்ரு. அட ஆள் தோட்ட பூபதி நானடா, அதுக்கு ஸ்டெப் போட படிங்கண்ணே. நீங்க அரசியல் நிர்ணய சபையெல்லாம் படிச்சு எதுக்கு என்ன அங்க போய்? அக்கா கனிமொழி அவர்கள் அவ்வளவு அறச்சீற்றத்தோடு நேருக்கு நேரு பாஜக பத்தி கேக்குறாங்க. யாரா தேச விரோதி, நாங்களான்னு கேக்குறாங்க. வேண்டாம் அக்கா, ரீல்ஸ் போட தெரியுமா உங்களுக்கு? ரீல்ஸ் போட படிச்சுக்கிடுங்க, ரீல்ஸ் போடணும். அதெல்லாம் போட்டுதான் இப்ப ஐயுஎம்எல் ஆதரவை யார் வாங்கியிருக்கா? விஜய் வாங்கியிருக்காரு. இப்ப விஜய் இவ்வளவு கஷ்டப்பட்டு மூச்சு தம்மு கட்டி இதெல்லாம் பேசுறாரா? பேச மாட்டார். அவருக்கு இப்ப வந்தே மாதரத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? என்ன அவருக்கு கவலை? ஹாய் குட்டீஸ், ஹாய் செல்லம்ஸ்னா முடிஞ்சு போச்சு. அவருக்கு ஓட்டு விழுந்துடும். அவருக்கு ஓட்டு விழுந்த ஒரே காரணத்திற்காகவே அவரை ஐயுஎம்எல் ஆதரிக்கும். இப்ப நியாயமா யாரு கேள்வி கேட்கணும்? நாம எல்லாரும் கேள்வி கேட்கணும். அது என்ன ஐயுஎம்எல் மட்டுமா கேள்வி கேட்கணும்? எல்லாரும் கேள்வி கேட்கணும். எல்லாரும் கேள்வி கேட்கிறோம். ஐயுஎம்எல் கேள்வி கேட்குதா? கேக்குது. யார்கிட்ட கேட்கணும்? விஜய் அவர்கள்ட்ட. திருவாளர் விஜய் அவர்களே, நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? கேட்கணும். நீங்க ஏன் இதை எதிர்ப்பு தெரிவிக்கல? கேட்கணும். அப்ப களத்தில் நின்று சண்டை போடுகின்ற திமுக உண்மையான பாஜகவின் எதிரியா? ஒரே ஒரு வார்த்தை, நாங்களும் பாஜக எதிர்க்கிறோம் அப்படின்னு ஓடிடுறது. கேட்டா அவங்களும் பாஜக எதிர்க்காங்க, அவங்களுக்கு ஆகாதான் சண்டையா? இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு எவ்வளவு நாள் ஊரை ஏமாத்துவோம் தாவேக்கா? என்ன சார், என்ன நடக்குது நாட்டுல? அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சிஏஏ சட்ட திருத்த மசோதா, குடியுரிமை திருத்த சட்ட மசோதா கொண்டு வரப்பட்ட போது திமுக அதை கிழித்து எறிந்தது, தீயிட்டு பொசுக்கினார். யாரு? இப்ப நீங்க டீலிமிட்டேஷன் பில் எல்லாம் தீயிட்டு பொசுக்கினார். சிஏஏ மசோதா கிழித்து எறிந்தது திமுக. எவ்வளவு இஸ்லாமியர்களுக்கான வகுவாரிய சட்ட திருத்த மசோதா அங்கே தாக்கல் செய்தவுடன் இங்க அவங்க டிராப்ட் தயாராச்சு. எங்க? வகுவாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு டிராப்ட் தான் தயாராச்சு. உடனடியாக சட்டப்பேரவையை கூட்டி தமிழ்நாட்டின் அன்றைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், தமிழ்நாட்டில் நாங்கள் அதை ஏற்க இயலாது என்று சொன்னார். நீங்க சொன்னீங்க, நீங்க பேசுனீங்க, வழக்கு போட்டார், உடனடியாக வழக்கு போட்டார்.
தமிழ்நாட்டில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அப்ப நீ யோசிச்சு பாருங்க, முன்னேறிய வகுப்பினருக்கான பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு திமுக கடுமையாக எதிர்த்தது. அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடும் சீற்றத்தை வெளிப்படுத்தினார்கள். அன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா TK ரங்கராஜன் அவர்கள் அதை ஆதரித்து உரையாற்றி கொண்டிருந்த பொழுது அக்கா கனிமொழி அவர்கள் இடைமறித்து இது என்ன அநியாயம், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கர்ஜித்தார். சரியா? அப்ப CAA-வா இருக்கட்டும், முத்தலாக் தடை சட்டமா இருக்கட்டும், இந்த பிரச்சனையா இருக்கட்டும், வகுபாரிய சட்ட திருத்த மசோதா இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், இப்ப வந்தே மாதரம் பிரச்சனையா இருக்கட்டும், கொந்தளிக்குது திமுக. காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்க வேண்டும் என்று முடிவு செய்த போது திமுக கொந்தளிச்சது. நாடாளுமன்றத்தில் சண்டை செஞ்சாங்க. பெரும்பான்மை இல்லாமல் ஒருவேளை அந்த சண்டையில் நாம் தோற்று போயிருக்கலாம். ஆனால் உளப்பூர்வமாக சண்டை செய்தோம். தாவேகா ஏதாவது சண்டை செஞ்சிருக்குது இல்லையே. சினிமால தான் சண்டை செய்வார் ஐயா. சினிமாவில இவரு பிரகாஷ்ராஜ் அடிப்பாரு. ஆனா ரியல் லைஃப்ல பிரகாஷ்ராஜ் தான் ஹீரோ. வந்து அவர் தான் பாசிசவாதிகளை அடிக்கிறார் வார்த்தைகளால், கருத்துக்களால். நீங்க போய் பதுங்கிக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் மனசாட்சியோட திங்க் பண்ணணும். தமிழ் சமூகம் எவ்வளவு சண்டைகளை திமுக போட்டிருக்குது நாடாளுமன்றத்துல. ஏதாவது ஒன்றுக்கு தாவேகா ஆக்கப்பூர்வமாக பேசியிருக்குமா? ஒரு விடயத்திற்கு. நீங்க இப்ப இந்த காவிரி பிரச்சனை வருது. இந்த காவிரி விவகாரத்துல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்புகிறார். பதில் வந்துச்சு உங்ககிட்ட இருந்து. அப்ப போட்டோ ஷூட் நடத்துறீங்க. நேற்று கூட எங்க இதுல போயிட்டு அது என்ன அந்த கத்திப்பாரா மெட்ரோ அங்க போய் நீங்க நின்று என்ன பண்ணுங்க, ட்ரோனை பறக்க விட்டுறீங்க. இன்றைக்கு சமூக வலைதளங்களிலும் சில நாளேடுகளிலும் செய்தி வருகிறது. அது விமானம் மிக தாழ்வாக பறக்கக்கூடிய பகுதி, விமான நிலையத்துக்கு பக்கத்துல கூடிய பகுதி. அங்க வந்து ட்ரோன் பறக்க தடை செய்யப்பட்ட பகுதி. நீங்க அங்க கொண்டு போய் ட்ரோனை விட்டு நீங்க வந்து ரீல்ஸ் எடுக்கிறீங்க. அப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்களா? அந்த தாவேக அரசு வந்து இந்த 3 மாசத்துல என்ன நடக்குது நீங்க கவனிச்சுக்கிட்டீங்களா? நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்க கவனிச்சுக்கங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு இதான் நடக்கும். ஒருவேளை இதை நான் கண்டுபிடிச்சேன், ஆஹா செந்தில் கண்டுபிடிச்சான்டா அப்படின்னு நினைச்சு ஒருவேளை இனிமேல் நிப்பாட்டினா உண்டு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பாங்க. வீக்லி ஒன்ஸ் கரெக்டா இந்த வாரம் பாருங்க, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடத்துக்கு போவாரு. வாரத்துக்கு ஒரு ஆய்வு. அதுவும் அப்படியே அந்த பக்கத்துக்குள்ள, அப்படியே சென்னைக்குள்ள, ஏன்னா வேர்க்கும் அண்ணனுக்கு பக்கத்துக்குள்ள அப்படியே போயிட்டு இட்டுக்குன்னு போறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சொல்லுவாரு, இன்னைக்கு எங்கப்பா இட்டுக்குன்னு போற அப்படின்னா, ஆனா அந்த சமூக நீதி விடுதிக்கு போயிட்டு வந்துருவோம். சமூக நீதி விடுதின்னு பேர் மாத்தினது யாருப்பா? ஸ்டாலின். ஆமா, MC ராஜா ஹாஸ்டல் சமூக நீதி விடுதியாக மாற்றப்பட்டு நவீனப்படுத்தப்பட்டு புனரமைக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு சூப்பரா அந்த ஹாஸ்டலை கட்டி தந்தவர் ஸ்டாலின். சரி, அங்க போய் நம்ம ஒரு போட்டோ ஷூட் நடத்துவோம். அங்க போய் அங்க போயிட்டு இதுவரைக்கும் யாரும் சமூக நீதி மாணவர்களை போய் சந்திச்சதே இல்லை அப்படின்னா, இவர் ஏற்கனவே அதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கிறாரு. வீடியோ வருது. வேற எங்கப்பா போலாம்? அந்த நம்ம கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் இருக்குது, அங்க போய் பார்த்துட்டு வருவோம். அது யாருப்பா போட்டது? அதுவும் ஸ்டாலின் தான். அங்க வாசல்லே ஸ்டாலின் பேர் இருக்கு பலகையில. அப்படியா? அதை நீ மூடி மறைச்சிரு, நான் வாரேன். அங்க போய் ஒரு போட்டோ ஷூட் நடத்துவோம். ரைட்டு. அப்புறம் வேற எங்க போறது? இந்த கழிவு நீரை சுத்திகரிப்பு இது ஒண்ணு கோயம்பேடு பக்கத்துல இருக்குது, அங்க போவோம். அது அதிமுக ஆட்சி காலத்துல நினைக்கிறேன், எடப்பாடி கொண்டு வந்தது. சரி, அங்க போய் ஒரு ஷூட்டிங் நடத்தும். அங்க ஒண்ணு. வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா பாருங்கப்பா. கொஞ்சம் நல்லா விஷுவலா தெரியற மாதிரி அப்படியே அந்த தெரி படத்துல மகேந்திரனோட அப்படி பேசும்போது அப்படி சுத்தி வரும். யாராவது இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அந்த அண்ணன் விஜயகுமாரா இருக்கலாம் அப்படின்லாம் பேசுவாரு. அப்படியே சுத்தி வரும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஷாட் வேணும்பா. அப்ப அண்ணன் அப்படி ஒரு ஷாட்டுக்கு ஆசைப்படுறாரு. கூட்டு அந்த உயரத்துல ஏத்தி விடுங்க அப்படின்னு எங்க ஏத்திடுறது? மெட்ரோல மேல ஏத்தி விட்டுறது. அப்ப இது யாருப்பா இப்ப கட்டிட்டு இருக்கா? இது இந்த 2ஆம் கட்ட பணி. மெட்ரோ கொண்டு வந்ததே திமுக தான், கலைஞர் தான். 2ஆம் கட்ட பணிகள் சுணக்கம் அடைஞ்சு கிடஞ்சு அதை விரைவுபடுத்தி இந்த பணிகள் எல்லாம் ஸ்டாலின் தான் முடிச்சு வச்சிருக்கிறாரு. அவர் தான் முடிச்சு வச்சிருக்காரா? சரி, பரவாயில்ல, நம்ம போட்டோ ஷூட் நடத்துவோம். வா, வாரத்துக்கு ஒரு இடத்துக்கு போவாரு, ஒரு போட்டோ ஷூட் நடத்துவாரு. அது ஒரு செய்தியாகும். அதோட சரி, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த வாரம் முடிய போகுது, நெக்ஸ்ட் வீக்ல ஒரு இடத்துக்கு போவாரு பாருங்க. அதே மாதிரி ஒரு போட்டோ ஷூட். நீங்க அன்றைய கணித்த செந்தில் அன்னைக்கு சொல்லுவீங்க, வாரத்துக்கு ஒரு போட்டோ ஷூட் நடத்தணும். அண்ணன் வீட்டுக்குள்ள போயிடுவாரு. அவ்வளவுதான். அன்னைக்கு ஒரு மூத்த
மருத்துவர் ஒருத்தர், வயதில் மூத்தவர், அனுபவத்தில் மூத்தவர், ரொம்ப பெரியவர், ஒரு இஸ்லாமியர். நான் பேர் சொல்ல விரும்பல, அவருக்கு தர்மசங்கடம் ஆயிரும் அப்படின்ட்டு. ஐயாவை நான் வந்து மருத்துவமனையில சந்திக்க போயிருந்தேன். அவரு அலர்ஜி மருத்துவர், ரொம்ப ரொம்ப சீனியர். அவர் பேர் வேண்டாம், சரியா? அப்ப அவர் சொன்னாரு, என்னையா எல்லாரும் சேர்ந்து இப்படி விட்டுட்டீங்களே ஐயா, என்னையா நடக்குது நாட்டுல? நான் கட்சிக்காரன். அவர் சொல்றாரு, அவரை சொல்றாரு, நான் கட்சிக்காரன்லாம் கிடையாதுயா, ஆனால் நான் ஒண்ணு சொல்றேன், நான் வந்து இந்த கேம்ப் ஆபீஸ், சிஎம் கேம்ப் ஆபீஸ்ல வேலை பார்த்திருக்கேன். கலைஞர் சிஎம்ஆ இருக்கும்போது கோபாலபுரம் கேம்ப் ஆபீஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சீஃப் மினிஸ்டர் யார் சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாரோ அவருடைய வீடு வெறும் வீடு அல்ல, அது முதலமைச்சருடைய முகாம் அலுவலகம். முகாம் அலுவலகம்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா? 24/7 அந்த முதலமைச்சர் வேலை செய்யணும்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கங்க, 24/7 அந்த முதலமைச்சர் வேலை செய்யணும்னு அர்த்தம். அப்போ கலைஞர் வீட்டுல எல்லாம் ரெடியா இருக்கும். ஒரு ஆம்புலன்ஸ், ஒரு இவரு போலீஸ், இவங்க, அப்புறம் வந்து ஒரு மருத்துவர், ஒரு டீமே ரெடியா இருக்கும். இரவு நைட் ஷிப்ட், பகல் ஒருத்தர் இருப்பார், நைட் ஒரு டீம் மொத்தம் இருக்கணும். அப்ப நைட் வந்து என்ன பண்றாரு, அவர் சொல்றாரு, அந்த ஐயா சொல்றாரு, இந்த டெலி பிரிண்டர்னு சொல்லுவாங்க, அப்படியே மெதுவா வந்துகிட்டே இருக்கும் வரும். ஏதாவது ஒரு ஊர்ல விபத்து, தீ விபத்து, அல்லது ஒரு அரசு பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்து, 5 பேர் மரணம், 10 பேர் மரணம், இந்த மாதிரி ரொம்ப மேஜரா ஏதாவது வந்துச்சுன்னா அங்க இருந்து முதலமைச்சருடைய முகாமுக்கு தகவல் அனுப்பிடுவாங்க. மாவட்ட ஆட்சியர், அங்க இருக்கிற எஸ்பி, கியூ பிரான்ச், போலீஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, இங்க வந்து தகவல் கொடுக்கணும். இது வரும், இதை இவங்க பாத்துக்கிட்டே இருக்கணும். நைட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் கூட மேஜரா ஒரு ஆக்சிடென்ட், 10 பேர் இறந்துட்டாங்க, 15 பேர் இறந்துட்டாங்க, அல்லது இந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் அப்படின்னு செய்தி அப்படிலாம் வருதுன்னா இமீடியட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மருத்துவர் ஐயா சொன்னது, ரெட் கலர்ல ஒரு பட்டன் இருக்கும், அதை நாங்க பிரஸ் பண்ணுவோம், அமுத்துவோம், மேல கலைஞர் ரூம்ல அவருக்கு வந்து அலாரம் அடிக்கும், அவரு அப்படியே எந்திரிச்சு வந்துருவாரு, லுங்கி பனியன் துண்டோட வருவாரு, நைட்டு கைபனியன் போட்டுப்பாரு, துண்டை போட்டு வந்துருவாரு. 1 மணியா இருந்தாலும் சரி, 2 மணியா இருந்தாலும் சரி, உடனே அந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் கூப்பிட்டு பேசி, எஸ்பிட்ட பேசி, எந்த ஊருன்னு கேட்டு, கலைஞருடைய ஸ்பெஷலா பாருங்க, அந்த ஊர்ல கட்சிக்காரன் பேர சொல்லுவாராம், அந்த ஊராயா, இந்த குமரேசன் இருப்பாயா, குமரேசனுக்கு போன போறீங்க அப்படின்னா, கட்சிக்காரர் வீட்டுக்கு அப்ப லேண்ட்லைன் தான், போன் போகும். எடுத்தாயோ, என்னையா ஏதோ ஆக்சிடென்ட்னா போய் பாத்தியா, என்ன பிரச்சனை, இறந்து போனவங்களாம் யாரு, எந்த பகுதி மக்கள், எப்படி கஷ்டப்பட்ட மக்கள், என்ன யாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே திருப்பி கலெக்டரை கூப்பிட்டு இவ்வளவு நிவாரணம் கொடுங்க அப்படின்னு நிவாரணம், அரசு சார்பில் நிவாரணம் அறிவித்து விட்டு, ஆவணம் செய்து விட்டு திருப்பி போய் படுப்பாரு. திருப்பி 4:30 எந்திப்பாராம். அப்படி ஒரு முதலமைச்சர் இந்த மாநிலத்தில் இருந்தார். அதேதான் ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர்களுடைய வீடு சித்தரஞ்சன் சாலையில முகாம் அலுவலகம் 24/7 செயல்படும். நைட்டு 12 மணி 1 மணிக்கெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் ஒரு வாட்டியா சொல்லி இருக்கிறாரு. எல்லா எம்எல்ஏக்கும் போன் போகுது, அந்த வரிசையில உதயநிதி ஸ்டாலினுக்கும் போன் வருது, என்னப்பா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது, எல்லாரும் தொகுதியில இருக்கிறாங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறாரு. அப்படியா, இந்த என் தொகுதியில ஒன்னும் பிரச்சனை இருந்த மாதிரி தெரியல, போய் பாரு என்னன்னு. சரி நான் கேட்கிறேன் வச்சுட்டு தொகுதிக்கு போன் பண்ணி, எப்பா நம்ம தொகுதியில ஏதாவது இருக்கான்னு உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறாரு. இல்லைண்ணா இங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணே, பெரிய மழை ஒண்ணும் இல்ல, ஓரளவுக்கு தான், அது மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இவர் திருப்பி போன் அடிச்சு என் தொகுதியில ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு இருக்கிறாரு. அடுத்த கேள்வி முதலமைச்சராக, தகப்பனாக இல்ல முதலமைச்சராக கேட்டார் ஸ்டாலின், உன் தொகுதியில பிரச்சனை என்ன, வேற எந்த தொகுதிக்கும் போக மாட்டியா, பக்கத்துல ஏதாவது தொகுதிக்கு போ அப்படின்னாராம். நான் வேணா குளத்தூருக்கு போகட்டான்னு இவர் கேட்டிருக்காரு. குளத்தூருக்கு நான் போறேன் அப்படின்ட்டு இவரு, ஏன்னா எல்லாரையும் முடுக்கி விட்டுட்டு குளத்தூருக்கு வேக வேகமாக சென்றவர். நாம 6 மணிக்கு மேல வெளியில வர மாட்டேங்குமே, 6 மணிக்கு மேல முதலமைச்சரை பார்க்க முடியாதுங்கிறாங்க. சனி ஞாயிறு லீவ் எடுத்துக்கிட்டாரு. நம்ம என்ன கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை பார்க்க சனி ஞாயிறு லீவ் போடுறதுக்கு? என்னங்க இது, யோசிச்சு பாருங்க. ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகிற அன்றைக்கு சட்டப்பேரவையில யாருமே இல்ல. ஊடகங்கள் சொல்லிக்கிறது சட்டப்பேரவை வந்து விடுமுறை விட்டது போல இருக்கிறது, சட்டப்பேரவைக்கு யாருமே வரல. இவ்வளவுக்கு அன்னைக்கு பட்ஜெட் தொடர்பான அலுவல் ஆய்வு கூட்டம், எல்லாம் ஜனநாயகத்துல போய் உட்காந்துட்டாங்க. ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய முதலமைச்சரும் அமைச்சரும் ஜனநாயகன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்ணை காப்பாற்றுவார்கள் என்று நம்பிக்கையோடு காத்திருந்த இளைய சமூகம் மண்சோறு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளின் குரலுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய விதத்துல இந்த வந்தே மாதரம் பாடலை கட்டாயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்தில் முழங்கி இருக்கிறார்கள் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அத்தனை பேருக்கும் ஒரு சல்யூட்டை நான் வைக்கிறேன். குறிப்பாக
அக்கா திருமிகு கனிமொழி அவர்களுக்கும் அண்ணன் திரு ஆராசா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லுகிறேன். அதே மாதிரி திமுக மட்டுமல்ல, பல கூட்டணி ஜனநாயக சக்திகளும் இந்த போராட்டத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு என்ன வேதனைன்னா, IUML என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது. அது இன்றைக்கு திமுக மீது கடும் விமர்சனங்களை வைத்துவிட்டு தாவேக்காவோடு செம்புல பயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனை மாதிரி இரண்டர கலந்து நிற்கிறது. அந்த தாவேக்காவிடம், அந்த முதலமைச்சர் விஜயிடம் தமிழ்நாட்டில் வந்தே மாதரம் பாடல நாங்க அப்படிலாம் நீங்க சொல்ற மாதிரிலாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றோ, அல்லது தாவேக்கா அரசு இதை ஏற்றுக்கொள்ளாது என்றோ, அல்லது தாவேக்கா அரசுக்கு இதில் மாறுபட்ட கருத்து இருக்கிறது என்றோ சொல்வதற்கு தெம்பும் திராணியும் விஜய் அவர்களுக்கு இருக்கிறதா என்பதை தாவேக்கா கேட்டு சொல்லணும். இல்ல, எங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க, அது ஒண்ணு போதும், சமுதாயத்தினுடைய உரிமைகள் எப்படி போனாலும் எங்களுக்கு பரவாயில்ல, எங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீர்களே என்று சொன்னால், காலம் வரலாறு உங்களை ஒருபோதும் மன்னிக்காது என்பதை உரிமையோடு சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் எல்லா விதமான இன்னல்கள் இக்கட்டுகள் வருகின்ற பொழுது ஒடுக்க இழந்தவன் கைபோல் என்று சொல்வானே வள்ளுவன், அதுபோல முதல் நபராக என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளுக்காக குரல் கொடுத்தவன் என்ற உரிமையில் நான் உங்களை தோழமை சுட்டுதலோடு இந்த கேள்வியை எழுப்புகிறேன். வேறு எந்த அரசியல் நோக்கமும் இல்லை என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.